கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே, ஆமென். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒன்றுபட்டு நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய கைகளிலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 7ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு பலனை தந்து சுகத்தை தந்து வயநடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். இப்பொழுதுமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திரே நன்றிகளை சொல்லுகின்றோம். கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து உள்ளமாற குடும்பத்தோடு உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். கர்த்ததாமே தொடர்ந்து இந்த நிகழ்வு முழுவதுமாக எங்களோடு கூட ஆவியானவராக இருந்து நாங்கள் கேட்கின்ற சத்தியம், பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், மன்றாட்டுக்களை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவென்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுபடுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் ஒன்றுபட்டு பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். சற்று நேரம் அமைதியோடு கூட நாம் இருப்போம்.
இந்த அமைதி நிலையிலே நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் ஏறெடுப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை குழைத்து தேவனிடத்தில் திரும்புங்கள். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாக்கி நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் கவனமாக கேட்போம். எபேசியர் 2 அதிகாரம் 7 முதல் 10 வரை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. நாம் யாவரும் தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணமாக பொதுவான பாடல்களில் இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். சரணம்
பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அருட்திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள். அருட்திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்போமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமார்ந்தவர்களே, மீட்பெரும் மெய்ப்பெருமாயிருக்கிற இயேசு இரட்சகரின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் நமக்கும் நம்முடைய இல்லத்தினருக்கும் விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளையில ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான, ஒரு ஆசீர்வாதமான, இன்னும் சொல்லப்போனால் ஆழமான சத்தியங்கள் அடங்கிய ஒரு அருள் செய்தியை நாம் ஒரு குறுஞ்செய்தியாக கேட்போம். என்ன என்று சொன்னால், நாம் நற்கிரியைகளுக்கு நாம் வைராக்கியம் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்கிற தலைப்பிலே பேசுவோம். நற்கிரியைகளின் வைராக்கியம், இதை எங்கே உள்ளடக்கி பார்ப்போம் என்றால் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தான் உள்ளடக்கி பார்க்க வேண்டும். நான் நற்கிரியை செய்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவை மையப்படுத்தி, கிறிஸ்துவையே முன்னிறுத்தி, கிறிஸ்துவையே எல்லாவற்றிலும் வைத்து பார்த்து அவருடைய திருவசனத்தை நாம் தியானம் செய்து அதன்படி வாழத்தான் கடவுள் அழைத்திருக்கிறார். இப்பொழுது பிரியமானவர்களே, நற்கிரியைகளின் வைராக்கியம், அது என்ன நற்கிரியின் வைராக்கியம் என்று சொன்னால், இது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தாற்பயங்களிலே நற்கிரியை இல்லாமல் எது இல்லை? வைராக்கியம் இல்லை. வைராக்கியத்தை நற்கிரியைகளிலே காட்ட வேண்டும். இன்றைக்கி வைராக்கியத்தை வீண் பேச்சு, வீண் வாதம், வீண் சண்டை, வீண் குழப்பம் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஆண்டவர் சில நற்கிரியைகளை வைத்திருக்கிறார். ரத்தின சுருக்கமாக ஒரு 5 நற்கிரியைகளிலே நாம் எப்படி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்போம் என்று பார்க்க போகிறோம். முதலாவது, எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. அதை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? நாம் நற்கிரியைகளை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:10. இந்த எபேசியர் 2:10 நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 பவுலையா நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? இது இப்படி சொல்லலாமா? மனிதன் ஏன் பிறந்தான்? இந்த கேள்விக்கு இங்கே தான் பதில். பொதுவாகவே மனிதன் ஏன் பிறந்தான் என்கிற கேள்வியை மையப்படுத்தினால் ஒருவருமே சரியானபடி, நான் கூட சரியானபடி பதில் சொல்ல முடியாமல் தவிக்கலாம். ஆனால் நான் ஏன் பிறந்தேன், எங்கே இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எங்கே போகிறேன்? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். வாழ்வு சார்ந்த 4 முக்கிய கேள்விகள். அதிலே நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கண்டால், நான் நற்கிரியைகளை செய்யும்படி, நான் நற்கிரியை செய்யத்தக்கதாக. வேதாகமத்தில் ஒரு அம்மாவை பார்க்கிறோம். அந்த அம்மா யார் தெரியுங்களா? துர்கால் என்கிற தபித்தாள். அந்த அம்மா நற்கிரியைகளை செய்த ஷீஷி. யார் காலத்தில்? அப்போஸ்தலர் பேதுரையா காலத்தில். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அப்போ நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் சிருஷ்டி. 2வது, எபிரெயர் 10:24. எபிரெயர் 10:24 பார்க்கும் பொழுது, சக பரிசுத்தவான்களால் நற்கிரியைகளுக்காக நாம் ஏவப்பட வேண்டும் என்கிறார் எழுத்தாளர். சக பரிசுத்தவான்களால், நம்மளால் கிடையாதுங்க, சக பரிசுத்தவான்களால் எப்படி இருக்கணுமா? நாம் நற்கிரியைகளுக்காக ஏவப்பட வேண்டும் என்கிறார். நற்கிரியைகள் செய்கிறதுக்கு நம்ம ஏவப்படணுமா? தூண்டி விடுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தூண்டி விடுறதா ஏவப்படுதல். அப்போ நான் எதுக்கு ஏவப்படன்னு சொன்னால், நற்கிரியைகளை செய்ய உசாவி விடப்பட வேண்டும். அதாவது ஷுட் பி இன்ஸ்பைர்டு. அப்போ பாருங்கள், அந்த திருவசனத்தை அடியான் படிக்கிறேன், ரொம்ப நல்லா கேட்க. எபிரெயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, என்ன அழகாக சார், நாம் என்ன செய்யப்படும்படியா? ஏவப்படும்படி. அப்போ ஒருத்தர் ஏவலைன்னா நம்ம செய்ய முடியாதுங்கிற அர்த்தம் தான். ஏவப்படும்படி எப்படியா? ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவர் கவனிக்கணுமா? அதே ஒருவர் கவனிக்கணும்னா, ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்போடு பயபக்தியோடு ஒருத்தரை கவனிக்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவின் அன்பு அங்கே உலாவுகின்றது. 2வதாக பிரியமானவர்களே, நாம் சக பரிசுத்தவான்களால் நற்கிரியைகளுக்காக ஏவப்படும். 3வதாக தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 8 பாருங்கள். மற்றவர்களுக்காக முன்பாக நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் நாம் இருக்க வேண்டும். யாருக்கு முன்பாக? பாருங்கள், திருவசனத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட எனக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்வதை காட்டிலும், எனக்காக நான் ஆண்டவரிடத்தில் போவதை காட்டிலும், என் கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வழிகாட்ட வேண்டும். 4வதாக
2 தீமோத்தேயு 3:17. பாருங்கள், தீமோத்தேயு ஐயா ஒரு வாலிபன்க அவருக்கு பவுல் ஐயா ஒரு 2 கடிதத்தை எழுதி அறிவுரை சொல்கிறார். இன்றைக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அறிவுரைகளை எல்லாருக்கும் ஒத்துக்குருவாங்களா? அறிவுரைகள் சொன்னால் அவர்களுக்கு ஒரு மாதிரி தெரிகிறது. ஆனால் நல்லா கவனிப்போம். 2 தீமோத்தேயு 3:17 நற்கிரியைகள் செய்ய வேத வசனம் ஒருவனை என்ன செய்கிறதாம்? சீர்பொருத்துகிறது. அப்போ 2 தீமோத்தேயு நிருபத்தில் பவுலை என்ன எழுதுகிறாருன்னா, நற்கிரியைகளை செய்வதற்கு திருமறை வசனம் வேத வாக்கியம் ஒரு மனிதனை, அது ஆணோ பெண்ணோ யாராயிருந்தாலும் பரவாயில்லை, ஒருவனை சீர்பொருத்துகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத வசனம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, மாதத்துக்கு 2 நாள் அல்ல, தினம் வேத வசனத்தை நம்ம கழுவப்பட்டோம் என்று சொன்னால் நாம் நற்கிரியை செய்வதற்காக நாம் எப்படியா நாம் சீர்பொருந்தப்படுகிறோம். சீர்பொருந்துதல் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. யார் இடத்துலாம் சீர்பொருந்தலாம்? அவரை விட்டு விலகி போன மக்கள் தேவனை நாடி தேவனிடத்தில் வந்து சீர்பொருந்தலாம். 2வது வேற எங்கே சீர்பொருந்தலாம்? பெற்ற தாய் தப்பண்டத்தில் ஏதாயிலும் மனஸ்தாபம் அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தாலும் சரி, அவங்க கர்த்தருடைய கிருபையினாலே நாம் திரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து 5வதாக பார்க்கிறோம், மத்தேயு 5:16. மத்தேயு 5:16 என்ன என்று சொன்னால், நற்கிரியைகளை உலகத்தார் பார்த்து தேவனை மையப்படுத்துகிறார்கள். உலகத்தாருங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உலக மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்? நம்முடைய தோற்றம், நம்முடைய உணர்வு இவெல்லாம் அவர்களுக்கு எட்டாத துணியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியான நம்முடைய இடைப்பட்டிருக்கிறார். முதலாவது திரும்ப பார்ப்போம். நற்கிரியைகளின் வைராக்கியம், இதான் தலைப்பு. 1 எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்யும்படிக்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 2வது எபிரெயர் 10:14 சகல பரிசுத்தவான்களால் நற்கிரியைகளுக்காக நாம் ஏவப்பட வேண்டும். 3வதாக தீத்து 2:8 தீத்து 2:8 மற்றவர்களுக்கு முன்பாக நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். நற்கிரியைகளுக்கு நம்ம மாதிரி, நம்ம ஒரு சின்ன ஒரு சமூக பணி செய்தாலும் கர்த்தர் அது கேட்ட பதிவுகளை கொடுப்பார். அதனால் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய கிருபையினாலே நாம் எல்லாருக்கும் முன்பு சாட்சியாக நிற்க நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. 4வதாக 2 தீமோத்தேயு 3:17 2 தீமோத்தேயு 3:17 கர்த்தர் தாமே நாம் எப்படியா வாசித்தோம். 2 தீமோத்தேயு 3:17 நற்கிரியைகள் செய்ய வேத வசனம் ஒருவனை சீர்பொருத்துகிறது. ஒரு மனிதனை வேதவசனத்தின் வழியாகத்தான் சீர்பொருத்த முடியுமே தவிர வேறு எந்த வகையாலும் அல்ல என்பது இந்த திருவசனம். அடுத்து மத்தேயு 5:16 நற்கிரியைகளை உலகத்தார் பார்த்து தேவன் எப்படி தெரியுங்களா? ஒரு ஆண்டோடைய பிள்ளை ஒரு நல்ல நற்கிரியை செஞ்சார்னா அந்த ஊரில் இருக்கிற ஒருவர் பட்டணத்துக்கு நடந்தே தான் ஊழியது ஒரு மாணவர் இந்த நாட்களிலே எப்படியெல்லாம் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற கற்றுக்கொள்வதிலே கற்றுக்கொள்ளும். ஒரு விசுவாசி நான் எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மூப்பர் நான் எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவி நம்மோடு இடைப்பட்டுக்கிற காரியம் நற்கிரியைகளின் வைராக்கியம். ஆமேன். நற்கிரியைகளின் வைராக்கியம். இந்த நற்கிரியின் வைராக்கியம் நம்மை ஆட்கொள்ளட்டும், ஆண்டு கொள்ளட்டும். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் தெய்வம் அன்பும் நிறைந்த தூய பிதாவே, மீட்பெரும் மெய்ப்பெருமாயிருக்கிற இயேசுராஜாவின் நாமத்தில் நற்கிரியைகளின் வைராக்கியம் என்கிற தலைப்பில் என்னையும் எங்களுக்கு கிடைத்த பாக்கியத்திற்கு சோத்திரம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த நாட்களிலே எவர்களெல்லாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கிற அந்த நிலைப்பாட்டிலே அன்பு சார் விசேஷமாக எங்களுக்காக ஊழியங்களுக்கு உதவி செய்து குடும்பங்களை தாங்கி ஜெபத்தில் தாங்குகிற ஐயாமார்கள், அலுவலக பணியாளர்கள், எல்லா ஐயாமார்களையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். விசேஷமாக நற்கிரிகளை நாங்கள் செய்வதற்கு அவர்கள் எங்களை உசாவி இருக்கிறார்கள், எங்களை ஏவி இருக்கிறார்கள். அதில் முதலாவது வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் யார் என்றால் எங்களை ஈண்டெடுத்த தாயின் தகப்பனுமே. அவர்களே எங்களுக்கு முதலாவது ஆசான். அவர்கள் வழியாக நாங்கள் கர்த்தருடைய சத்தியங்களை இதுவரைக்கும் கற்றுக்கிறோம், இன்னும் கற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். விசேஷமாக குடும்பங்களில் காணப்படுகிற எல்லாவித தொய்வுகள், நற்கிரியைகளை செய்ய முடியாதபடி தடை செய்கிற எல்லாவித மாம்ச கிரியைகள், மனுஷிக எண்ணங்கள் எல்லாம் குளறுபடியான விட்டுப்பான குளறுபடிப்பட்ட எல்லா காரியத்தையும் மாற்றி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாற்றி போடுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. நற்கிரியைகளின் வைராக்கியம் என்ற தலைப்பிலே கர்த்தர் எங்களுக்கு அருமையான தேவசனத்தை எபேசியர் 2:10, எபிரெயர் 10:24, தீத்து 2:8, 2 தீமோத்தேயு 3:17
மத்தேயு 5:16 என்கிற இந்த அருமையான 5 திருவசனங்களை மையப்படுத்தி நற்கிரியைகளுக்குன்னு ஒரு வைராக்கியம் உண்டு. இனி நாங்கள் உலகத்தில் போய் எந்த காரியத்துக்கு வைராக்கியம் பட மாட்டோம். வந்துவிட்டால் கர்த்தாவே, நாங்கள் விட்டு போனவர்களைப் போல போய்விடுகிறோம், உம்மை விட்டு விலகினவர்கள் போல மாறி எங்கள் குறைகளையும் குற்றங்களையும் மன்னி. இயேசு ராஜாவின் நாமத்திலே தாழ்மையோடு ஒப்புக்கொடுத்து ஜெபம் செய்து ஆசீர்வதிக்க வேண்டி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் தூய தந்தையே, ஆமேன். என கருமையான தேவனுடைய சினமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்தளித்த அருட்திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய போதக பணியும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒருவசியாக நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடுமெனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே என் மீட்பர் இயேசு கிறிஸ்துதான், நான் தாட்சி அடையேன் என்ற பாடலை இணைந்து பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Thy love
ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2026 ஆண்டிலே 7 மாத காலங்கள் எங்களை உடைய கண்களிலே வைத்து ஆலோசனைகளை வழங்கி வழிநடத்தின தயவுகளை எண்ணி பார்த்துமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டுமாக காத்த கர்த்தர் இனிமேலும் இம்மானுவேலராக எங்களோடு பயணிக்கின்றதினாலே உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்ட முது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த இடத்திலே இருந்தாலும் எந்த நிலையிலே இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கும்படியான அருள் தந்திரக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, தங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, வேலைக்காக, அவருடைய எதிர்கால வாழ்வுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய கண்ணீர் யாவையும் கர்த்தாவே உடைய துருத்திலே நிரப்பி வையும். பதிலை தாரும். நன்மையான ஆசீர்வாதத்தை தாரும். அவருடைய கேட்ட எல்லா காரியத்தையும் மன நிறைவோடு கூட பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை தாரும். அவனமே சுகவீனமாக இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் உம்முடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது எல்லா பிணியாளிகளையும் நீர் ரட்சிக்க வல்லவர். 100க்கு அதிபதி சொன்னவண்ணமாக ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி சொன்னவண்ணமே நாங்களும் விசுவாசத்தோடு கூட கேட்கின்றோம். கர்த்தர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், எல்லா பலவீனமும் பலனாக மாறும். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் சொன்னதை செய்கின்ற கர்த்தர் இப்பொழுதுமாக இவைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றபடினாலே நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியின் முடிவிலே ஆண்டவரே, இதை கேட்ட எல்லா மக்களும் நிறைவான மனதோடு மிகுந்த சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், பதிலை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழ அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவன் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற எல்லா விண்ணப்பத்துடனும் பெற இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் கொடுப்பார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருள் திரு தியோடு வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும்
நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.